வீட்டில் பூரானை மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அது நமக்கு செய்யும் நல்லது தெரிந்தால் துரத்தவே மாட்டீங்க. பலரது வீட்டிலும் பூரான் மழைக்காலங்களில் வந்து ஒரு மூலை முடுக்கில் தங்கி இருக்கும். ஆனால் நன்கு கவனித்து பாருங்கள், நாம் அதை எதுவும் செய்யாதவரை அதுவும் நம்மை தீண்டாது. மேலும் போரினை பார்த்தவுடன் அடித்து விடுகிறோம். அது மிகப்பெரிய தவறு. பூரான் வீட்டில் இருப்பதால் நம் உடலை பாதுகாக்கும் என்றால் நம்ப முடிகிறதா? அதுதான் உண்மை. பூரான் வந்திருக்கிறது என்றால் நம் வீட்டில் விரைந்த விஷப்பூச்சிகள் இருக்கின்றன என்பதற்கான நேரடி சுட்டிக்காட்டுதலாக இருக்கிறது. பூரான் அவற்றை வேட்டையாடும் இயற்கையான வேட்டையாடி. அதனால்தான் அது நம் வீட்டை நோக்கி வருகிறது. இதை நாமும் கவனிக்க தொடங்கினால் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க ஒரு காரணமே கூட அமையும். பூரானை நாம் அடித்து கொன்றுவிட்டால் நம் வீட்டின் நன்மையை நாமே அழித்து விடுகிறோம். அதன் காரணமாக வீட்டில் இருக்கும் பல விஷப்பூச்சிகள் கட்டுப்பாடின்றி வளரத் தொடங்கும். இதனால் வீடு சுத்தமில்லாத நிலைமைக்கு செல்லும். நோய்களும் அதிகரிக்கும். வாஸ்து நம்பிக்கையின்படி பூரான் என்பது ஒரு சமநிலையின் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. அது வீட்டு சக்தி நிலையை எச்சரிக்க வருகிறது. சில சமயங்களில் அதை பார்த்தவுடன் ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறது போல இருக்கே என்று சிலர் கூறுவார்கள். அதற்குள் ஒரு உண்மை உள்ளது. பூரானை விட்டுவிட்டால் அது நம்மிடம் எந்தவித பாதிப்பும் இன்றி அதன் வேலையை முடித்துவிட்டு சென்றுவிடும். நம் வீட்டில் ஒரு அமைதி நிலவும். ஆனால் அதை அடித்துவிட்டால் வீட்டில் பல விஷப்பூச்சிகள் வளர வாய்ப்பிருக்கு. முன்னோர்கள் சொல்லும் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் ஒளிந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. பூரானை அடிக்காதே, நன்மை வந்து சேரும் என்று சொல்லும் வார்த்தைக்குள் ஒரு வாழ்க்கை அனுபவமும் இருக்கிறது. அதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பூரான் வந்தால் பயப்பட வேண்டியது கிடையாது. அதற்கு பதிலாக வீட்டில் உள்ள சுகாதார நிலையை கவனிக்க வேண்டும். எங்கு சிக்கல், எங்கு குப்பை, எங்கு ஈரப்பதம் என கவனித்து மாற்ற வேண்டும். அப்போதுதான் பூரானும் வராது, பூச்சிகளும் விரட்டப்படும். முடிவில் சொல்ல வேண்டுமென்றால், பூரான் ஒரு பகைவனாக அல்ல, ஒரு பாதுகாப்பு தூதராக வந்திருக்கிறது. அதனை புரிந்து கொள்ளும் கணம் நமக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் தரும். இனிமேல் பூரான் வந்தால் அதனை உயிரோடு விட்டு விடுங்கள். நமக்கு நல்லதை தான் செய்ய வந்திருக்கிறது.